Hello everyone, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th accountancy first chapter accounts from incomplete records exercise sum number 17 கொஸ்டினை படிக்கிறோம் பாருங்கள். From the following details of Rakesh prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on the date. இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஓப்பனிங் இது கொடுத்துறாங்க, க்ளோசிங் கொடுத்துறாங்க சரிங்களா. டெப்டாஸ் ஓப்பனிங் கொடுத்துறாங்க, க்ளோசிங் கொடுத்துறாங்க. கேஷ் அட் பேங்க் 60,000 10,000 சரிங்களா. மெஷினரி அடுத்து சண்டே டெப்டாஸ் ஓப்பனிங் கொடுத்துறாங்க, க்ளோசிங் கொடுத்துறாங்க சரிங்களா. ஸ்டாக் ஆஃப் குட்ஸுன்றது எப்படி போடணுன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக்குன்ற டெபிட் சைட்லேயும் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு கிரெடிட் சைட்லேயும் போடணும். டெப்டார்ஸ்னாலே பணக்காரன்னு அர்த்தம். அப்போ பணக்காரன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து எதில் போடணும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெப்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸு போட்டுருணும் சரிங்களா. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸு போட்டுருணும். அடுத்து என்ன கொடுத்தாங்க, கேஷ் அட் பேங்க்கு அசட் சைட்லேயும் போட்டுருணும். அசட் சைடில் வந்து எப்பவுமே க்ளோசிங் தான் போடணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து எப்பவுமே இயர் எண்டில் தான் இது பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே க்ளோசிங்கில் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மெஷினரியும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து க்ளோசிங் தான் கண்டுபிடிக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இதுவும் வந்து எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கண்டுபிடிக்கும் போது க்ளோசிங் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார் த இயர் போது அப்போ எப்பவுமே க்ளோசிங் ஸ்டாக் தான் இது பண்ணணும். ரெண்ட்டு பெய்டு, அப்போ ரெண்ட்டு பெய்டு எதில் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் இதில் டெபிட் சைடு வந்துடும். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்னாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வந்துடும். டிஸ்கவுண்ட் அலோடுன்னு வந்திருக்கு, அப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்துடும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், அப்போ எது வரும், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ்னால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும். அடுத்து ட்ராயிங்ஸ்னாலே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலர் மைனஸ் பண்ணால் தான் ட்ராயிங்ஸ். கேஷ் சேல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சைடு போட்டுருணும். கேபிட்டல் ஆசான், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். மொத்தம் ஒரு சம்மு நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு சம்மு போடுறோன்னா கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும். அதனால தான் இப்போ கிரெடிட் சேல்ஸும் கொடுக்கல, கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுக்கல. அதனால தான் கிரெடிட் சேல்ஸுக்காக டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ்க்காக டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸானு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டானுங்க, ஆனால் கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் தரல. அதனால தான் நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ சம்மில் போகலாம் வாங்க. சம் நம்பர் 17 particulars credit debit total debtors account போடுறோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டு பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் பேலன்ஸ் 5,30,000 சரிங்களா. அடுத்து பை டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் அண்ட் 5,000, பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு 12,50,000, பை க்ளோசிங் பேலன்ஸ் 6,40,000. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 19,50,000 வருது. அந்த 19,50,000 அந்த 5,30,000 மைனஸ் பண்ணால், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸை அந்த 19,50,000 5,30,000 மைனஸ் பண்ணால் 30,85,000 சரிங்களா. டூ சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 35,000, டூ கேஷ் அக்கௌண்ட் 11 lakh, டூ பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 4,20,000. அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் பண்ணோம் 3,70,000. அதான் சரிங்களா. அதை இந்த 15,55,000 3,70,000 மைனஸ் பண்ணால், அதாவது பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்கணும். இப்போ ரெண்டு சைடும் சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கிரெடிட் சேலும் கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சா. இதை வச்சு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. வாங்க. டெபிட்டு கிரெடிட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபார்மேட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 11th நம்ம பார்த்துருப்போம். எப்படி போடணும், ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ், அதான் கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை சேல்ஸ் அக்கௌண்ட் கேஷ்ன்றது பார்த்தீங்களா, இதுதான் ஃபார்மேட்டு. கேஷ் கிரெடிட்டு 20,000, கிரெடிட்டு 30,85,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14,05,000 வருதுங்களா. பை க்ளோசிங் ஸ்டாக்கு 1,60,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15,65,000. அதோட இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கும் இந்த கிரெடிட் பர்ச்சேஸும் ஆட் பண்ணால்
மைனஸ் பண்ணால் 1,62,000 அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். அங்கே இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, பட் இங்கே கம்மியாக இருக்குது, அதனால் ப்ராட் டவுன். இங்கே எடுத்து இங்கே ப்ராட் டவுன் பண்ணுறோம், அதான் இங்கே ப்ராட் டவுன் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன பண்ணோம், அந்த ப்ராட் டவுன் பண்ணதை எடுத்து கேரி டவுன் பண்ணுறோம். இங்கே பண்ணுறோம் பார்த்தீங்களா, கேரி டவுன் பை கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் 1,06,000. அடுத்திங்கன்னா பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 35,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,95,000. அதோட இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு பெய்டு கட்டுறதுனால செலவாகுது, அப்போ வந்து டெபிட்டு. டிஸ்கவுண்ட் அலோ நம்ம கொடுக்குறோம், அதனால் செலவு. அப்போ இந்த 1,20,000 ப்ளஸ் 25,000 1,45,000. இந்த 1,95,000 மைனஸ் பண்ணால் 50,000, அதாவது நெட் ப்ராஃபிட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது, ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ இது போட்டக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும். சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் அசான் 31st March இருக்குது பார்த்தீங்களா. லைபிலிட்டிஸ் அசெட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். டெப்டாஸ் அக்கௌண்ட்டு 6,40,000, கேஷ் அட் பேங்க்கு 10,000, மிஷினரி அக்கௌண்ட் 80,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,06,000. இந்த 4 ஆட் பண்ணால் 8,09,000 வருது. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஃபார்மேட் எப்பயுமே ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு போடணும். ஆடு நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ் வந்தால் லெஸ்ஸும், ஆடு நெட் ப்ராஃபிட் வந்து ஆடும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5,90,000. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து 1,00,000. ட்ராயிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும், எப்பயுமே இதான் ரூல். 5,70,000 1,00,000 மைனஸ் பண்ணால் 4,70,000. சன்டு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் 4,00,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் வந்து எப்பவுமே ஆன்சர் வந்து சேமாக வரும். சரிங்களா? தேங்க்யூ.